ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடி நல்லா அடர்த்தியாக வளர, முடி உதிர்வை தடுக்க, நரைமுடி வராமல் தடுக்க, நரைமுடி இருக்கிறதும் நல்லா மறையவும், முடி நல்லா கருமையை கொடுக்கும். இப்படி எல்லா முடி பிரச்சனைகளையும் தீர்க்க இந்த ஒரு மூலிகை எண்ணெய் போதும். இயற்கையான 22 மூலிகை பொருட்களை வச்சு இந்த மூலிகை எண்ணெய் தயார் பண்ணுறோம். இந்த எண்ணெய் அப்ளை பண்ண ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இயற்கையான மூலிகைகளை வச்சு இந்த மூலிகை எண்ணெய் தயார் பண்ணுறோம். இது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் தான் ஷேர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது 100% நேச்சுரலாக எந்த ஒரு கலப்படமும் இல்லாத மூலிகை ஹேர் ஆயில். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எடுத்திருக்க முக்கியமான பொருள் செம்பருத்தி பூ, கறிவேப்பிலை, செம்பருத்தி இலைகள். இது எல்லாமே நம்ம நேச்சுரலாக எடுத்துக்கலாம். இப்போது வெயில் காலம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி உதிர்வை தாராளமாக தடுக்கும். அதே மாதிரி இந்த பேக் குளிர்ச்சியும் கூட. இதை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, சம அளவுகளாக எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி பூ, ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி இலைகள், ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா இதை அலசிட்டு இதை நம்ம பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை நம்மளுக்கு இயற்கையாகவே குளிர்ச்சி. நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூட்டை தணிக்கும். நம்மளுக்கு முடி உதிர்வெல்லாம் இந்த வெயில் காலத்துலலாம் இருக்காது. அதே மாதிரி உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் குறைக்கும். அதனால் நீங்கள் வாரம் ஒரு முறையிலேருந்து 2 வாட்டியாவது இந்த ஹேர் பேக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு வாட்டியே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை நீங்கள் தலையில் தேய்ச்சோன்னே உங்களுக்கு நல்லா சில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க இதை ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்தா போதும். அப்படி உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஒரு மணி நேரம் அளவு தலையில் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இது நல்லா உங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் குறைக்கும். இதை நம்ம நல்லா மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடச்சிருக்கும். கொஞ்சம் நல்லா வலுவலுப்பாக இருக்கும். நீங்கள் இதை தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற விட்டு தலை குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் தாராளமாக இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த சம்மர் டயத்தில் அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ரிசல்ட்டை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.